ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு மினி vlog வீடியோ பார்க்க போகிறீங்க. காலையில் 8 மணி ஆகிட்டும் பாருங்கள், இன்னும் எணிக்கல பசங்க. அவளுக்கு வேறு ஸ்கூலுக்கு போகணும். பாருங்கள் எப்படி தூங்கிட்டுருக்காங்க. இப்படி தாங்க 2 பேர் தூங்கிட்டு இருப்பாங்க பாருங்கள். இந்த ஸ்டைலில் தான் எவ்வளோ தான் கரெக்டாக படுக்க வச்சாலும் அதே ஷேப்புக்கு வந்து படுத்துக்குவாங்க பாருங்கள். இதெல்லாம் நான் சின்னதாக வீடியோ பிடிச்சி ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்குவேன், அவங்க பெருசானதுக்கப்புறம் காணிக்கிறதுக்கு. பாருங்கள் எப்படி தூங்கிட்டுருக்காங்க. சரிங்க, அவங்க எண்ணிக்கவங்களையும் மற்ற வேலை கொஞ்சம் சமையல் வேலை பாத்திரம் கழுதெல்லாம் நான் செஞ்சுக்கிறேன். எணிச்சாங்கன்னா ஒரு வேலை செய்ய விட மாட்டாங்க, தூக்கிக்குங்க சொல்லி உட்காந்துக்குவாங்க. பின்ன இவங்க தூக்கி வைக்கிறதுக்கே நேரம் சரியாக போகும். பின்ன எங்கேங்க சமையல் செஞ்சு அவளை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும். அதனால் கொஞ்சம் நேரம் அவளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இப்போ நான் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு அப்புறமா ஒரு 8 8:30 ஆகும்போது அவங்க எணிச்சிருவாங்க. இல்லைன்னா நான் எழுப்பி விட்டுட்டு அவங்களுக்கு காஃபியோ டீயோ கொடுத்துருவேன். வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இன்றைக்கி காலையில் பூரி, அப்புறமா உருளைக்கிழங்கு குருமா. பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாக வாரி அள்ளி போட்டுட்டேன். ஏன்னா எனக்கு பச்சை மிளகா இலசா இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு, அதை கடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி மிளகாய் யாராவது சாப்பிடுவீங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஆஃப் டே கிளாஸ்னால கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டான். இவங்க வரங்குள்ளே கொஞ்சம் வேலை முடிச்சுக்கலான்னு பார்த்தேன். அங்கே பாருங்கள் சைடில், எங்கள் வீடு சைடில் கொஞ்சம் க்ளீன் பண்ணமா இருந்துச்சு, சிமெண்ட் பண்ணமா இருந்துச்சு. அதுக்கு இவங்க வரங்குள்ளே ரெடி பண்ணிடலான்னு பார்த்தேன், ஆனால் முடியல. வந்துட்டாளுங்க. மண்ணில் சொன்னால் கேட்கவே மாட்டாங்க. பாருங்கள் எப்படி மண்ணில் ஆடிட்டுருக்காளுங்க. என்ன பண்ணுற? பாப்பாவுக்கு ட்ரெஸ் தைக்கிறத பார்த்துட்டு என் சொந்தக்கார பொண்ணு எனக்கும் ஒரு சுடிதார் தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளைன் சாரி எடுத்துகிட்டு வந்தா. கலர் ரொம்ப டார்க் மெரூன் கலருங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கே. சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப லாங்கு வேண்டாம், ஓரளவுக்கு ஷார்ட்டாக குர்த்தி தைச்சி கொடுங்கன்னு சொன்னான். அதுக்கு எங்கிட்ட இருந்து மிச்சம் லைனிங் துணி கொஞ்சம் இருந்துச்சு, அதே போட்டுட்டு பாருங்கள். இது பேக் சைடு பிளைனாக, ஃப்ரண்ட் சைடில் கொஞ்சம் இந்த மாதிரி நெட்டடில் பாருங்கள். என் பாப்பாவுக்கு தைச்ச பீஸ் இருந்துச்சு நெட்டடு, அதில் நெட்டு வச்சு ஃப்ரண்டில் ஒரு சின்னதாக ஸ்டெப்பு மாதிரி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அது ஸ்டெப்பு மாதிரி இருக்கிறத வச்சுட்டு அப்புறமா 2 சைடும் அந்த பக்கம் இந்த பக்கம் நெட்டு வச்சு க்ளோஸ் பண்ணியிருந்தேன். பாருங்கள் ஃப்ரண்ட் சைடில் இப்படி தான் இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் செயின் ஸ்டிச் மாதிரி போட்டிருக்கேன் 2 பக்கமும். அங்கே ஸ்டிச்சு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டெயின் ஸ்டிச்சு மாதிரி போட்டேன். அப்புறமா கழுத்தில் ரொம்ப ப்ளைனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, இது சாரியோட பார்டருங்க, பிரித்து வச்சுருந்தேன். அதை இந்த சாரிக்கு இது டாப்புக்கு கொஞ்சம் மேட்சாக இருக்குமே சொல்லிட்டு அதை வச்சுருக்கேன். பாருங்கள் ஃபினிஷிங் இப்படி தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுங்க. ஒரு மாதிரி மெரூன் கலரில். உங்களுக்கு ஃபோட்டோ நான் வேணால் பின்னாடி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், ஃபோட்டோ பாருங்கள். இதுக்கு லாஸ்ட்டு வீடியோவில் லாஸ்ட்டு உங்களுக்கு ஃபோட்டோ போடுறேன். இதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இது குர்த்தி தைக்க போய் இது வந்து ஃப்ராக்காக மாறிடுச்சுங்க. அதனால் இதுவும் ஃப்ராக் நல்லா தான் இருந்துச்சு. அவள் லாங் குர்த்தி ஒரு மாதிரி ஷார்ட்டாக குர்த்தி தைக்க சொன்னான். ஆனால் இது ஃப்ராக் தைச்சப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கலரும் கூட அவ்வளோ நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி மெரூன் கலரில். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு, அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதை வச்சு என்ன பண்ணுறது? அதை வச்சா தண்ணியில் போட்டு ஊடு மேலே நல்லா காய் எடுத்துக்கலாம். இன்னொரு இது போட்டுக்கலாம். இன்னொரு நல்லா விசிலாக்கணும், நல்லா காஞ்சிடலாம். நெருப்பெல்லாம் பார்த்துக்கூடாது. இது நல்லா சேர்த்துனா நல்லா ஒட்டலாம். ஒட்டாச்சு மேலே இது இந்த வச்சிடலாம். அப்படி தேய்ச்சிட்டு இன்னொரு டைம் அதே மாதிரி பண்ணிட்டு செஞ்சுட்டு பூரி பண்ணிடுறதா? அதெல்லாம் எங்கப்பா இப்படி எடுத்துட்டு இன்னொரு மசாலா மாதிரி பண்ணிட்டு அப்படியே பாருங்க. இப்படிதான் பூரி பண்ணுறதா அவளுக்கு டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது. இந்த மாதிரியா? சரி. நீயே பண்ணிக்கிறியா பூரி ஸ்கூலுக்கு போகும்போது? எப்படியோ ஃப்யூச்சரில் எனக்கு சமைச்சு கொடுக்குற 2 பேர் இருக்காங்கன்னு ஒரு ஆறுதலுக்கு பாருங்கள். அவங்க சும்மா செய்கிறாங்க, ஆனால் நிஜத்தில் நம்ம பூரி செஞ்சிட்டோம். அப்புறமா
காலையில் வச்ச உருளைக்கிழங்கு குருமா, இது கருவாடு. கொஞ்சம் லைட்டாக கரிஞ்சு போன மாதிரி இருந்துச்சு கருவாடு. அப்புறமா தக்காளி கிரேவி. அந்த கருவாடு வறுத்த எண்ணெயிலேயே கருப்பாக இருக்குதா, அதான் கருவாடு வறுத்த எண்ணெயிலேயே போட்டு சும்மா ஏன் எண்ணெயை வேஸ்ட் பண்ணணும், அது தக்காளி கிரேவி பண்ணிவிட்டேன். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் வீடியோ பாருங்கள். பாய்.